வெல்கம் பேக் டு ஜி கேமிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது கேம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது நம்மளுக்கு மட்டும்தான் புது கேம். கிட்டத்தட்ட இது வந்து 4 வருஷம் ஆகுது. ஓகே, கேம் பேர் என்னன்னா ஆரட் டைல். ஓகே, நம்ம நியூ கேம் குத்தேக்கு போயிடுவோம். அப்புறமா 2 பேர் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களாம். ஒருத்தன் பேர் வந்து பில்லியா, இன்னொருத்த பேர் எம்மாவா. ஓகே, அவங்க 2 பேருக்கு ஒருத்தனுக்கு பில்லிக்கு வந்து 11 வயசு ஆகுதான், எம்மாவுக்கு வந்து 10 வயசு ஆகுதான். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, எப்படி இருக்க போதுன்னு தெரியல. கிராஃபிக்ஸே பயங்கரமாக இருக்கே. இந்த கேமை யார் உருவாக்குனாங்கன்னா டெத் பார்க் உருவாக்கின கம்பெனி தான் இந்த கேம் உருவாக்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 1999 யூஎஸ்ல காட்டுறாங்க. ஓகே, இதான் நம்ம ரூம்னு நினைக்கிறேன். நம்ம ரூம் மட்டும் ஏன் அழுதோ பிச்சை ரூம் மாதிரி தரையில் பார்த்து தூங்கினுக்குறோன்னு தெரில. ஓகே, நம்ம எப்படியே வந்துட்டோம். ஓகே, இங்கே ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குது. என்ன போட்டிருக்கு? ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா நம்ம பேர் வந்து டாமா. ஸோ நம்ம அம்மா தான் எழுதி வச்சுருவாங்க. அங்கே என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, பண்ணையில் நிறைய முட்டைலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பில்லின்ற உன் நண்பங்கிட்ட போய் கொடு. ஸோ வந்து நான் வந்து வெளியே இருக்கேன். ஸோ அதனால் வரத்துக்கு நாளைக்கு தான் நான் வருவேன். ஸோ அது வரைக்கும் நீ பத்திரமா இரு வீட்லேயே அப்படின்றாங்க. ஓகே, அவங்க ஏதோ முட்டை எடுத்துன்னு போய் நம்ம நண்பர்கிட்ட கொடுக்கணுமா? எங்கே இருக்குன்னு தெரியல. என்ன தெரியாது. ஓ, கரெக்டாக. ஓகே, அவனை வாக்கி டாக்கியில் பேசுகிறான். ஹலோ, நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறானா, நான் தானே உங்கள் நண்பன், உங்கள் அம்மா சொன்னாங்க நீ முட்டை எடுத்துன்னு வரேன்னு, சீக்கிரமாக எடுத்துன்னு வா. ஸோ வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணுங்கிறேன், சீக்கிரமாக வரான்றான். ஓகே, இதான் முட்டைன்னு நினைக்கிறேன், இருங்க வைப்போம். ஓகே, நம்ம என்ன சொல்கிறேன்னா, ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன், சரி நீ வளவழின்னு பேசாமல் ஃபோனை வைடா, நான் சீக்கிரமாக எடுத்துன்னு வரேன் அப்படின்றான். ஓகே ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இருக்கிற எல்லா முட்டையும் எடுப்போம். இந்த கோழி பாருங்க, நான் பார்க்குது என் முட்டையை திருடையடா, அசிங்கமாக இல்லைன்னு பார்க்குது. ஓகே, இந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே வைக்கணும் தெரியலையா. ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. ஓகே, ஓப்பன் டோர்ரா. என்னடா இது, எங்கள் யூஎஸ்எல்லாம் இவ்வளோ பெரிய டோராக இருக்கும்? ஆஹா, ரொம்ப பெரிய டோராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இது பேஸ்கெட்டில் வச்சுட்டு லைட்டாக இது வந்து டெத் பார்க் உருவாக்கின கம்பெனி தான் உருவாக்குனாங்களான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்மளுக்குன்னு தனி சைக்கிள்லாம் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஐஸ்கிரீம் ஸ்மெல் அடிக்குது. ஓகே, ட்ரீ ஹவுஸுக்கு தொட்டு போகிறோம். பெடல் பண்ணுறா. நம்மளுக்குன்னு தனி சைக்கிள்லாம் கொடுத்துருக்கானுங்கடா. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கட்சின்னு ஏதோ வருது. என்ன கட்சின்னு தெரில. ஆஹா, யாரா நீ? உங்கள் முயல் மண்டையன். இவனுக்கு வேறு வேலையே இல்லை நண்பர்களே. எந்த கேமில் பார்த்தாலும் நம்மளை புச்சு போட்டு அடிக்கிறதே வேலையாக வச்சுருக்கானுங்க. ஏண்டா என்ன பார்த்தா பாவமாக தெரியலையாடா? நானாடா தப்பு பண்ணேன்? ஓகே, இருங்க வந்து இப்போ எங்கேயோ நான் பிடிச்சி போட்டிருக்கான். எங்கே பிடிச்சி போட்டிருக்கேன்னு தெரில. என்னடா செட்டை தலைகீழ அரைச்சி வச்சுருக்கீங்க? ஓகே, இது வேறு ஓப்பன் இல்லையா, பிளாக் கலர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஈஸியாக சின்ன பசங்க ஏரியாவை அடைச்சி வைக்கிற மாதிரி நம்மளை அடைச்சி வச்சுருக்கான். இங்கே இது ஃபிஷ்ஷிங் ராடுன்னு எதுவும் இருக்குது. ஓகே, ஃபிஷ்ஷிங் ராடு கிடச்சிருக்கு எடுத்தோன்னே. ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. ஓகே, இது வந்து நம்ம ஐயோ இவன் வரானே. வாடா இது இங்கே போட்டு இப்படி போயிடலாம், ஏன்னா அவன் அந்த பக்கம் வரான். ஓகே, இங்கே எதுவும் இருக்குது நண்பர்கள். என்னது அது? ஓ, ஆமர் போடு. நமக்கு ஆமர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆமர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரில. இதனால நம்ம வச்சுப்போம், யாரை கேட்பா. ஓகே, இப்போ வந்து இந்த ஆமர் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணோம், என்ன பண்ணுறது? ஐயோ, என்ன பண்ணணும்னு மறந்துட்டேனே. ஓகே, இருங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே லேடர் இருக்குது. ஸோ இப்போ லேடர் ஏறி மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சீக்கிரம் போடா. ஓகே, மேலே வந்தாச்சு. சீக்கிரமாக இந்த நைலை உடச்சிட்டு இங்கே இருக்க ஆமரை தூக்கி இங்கே போட்டு இப்போ அவன் வரத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். சீக்கிரம். ஓகே, நம்மள வாக்கி டாக்கில் யாரும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். என்ன சொல்கிறேன்னா, உனக்காக நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுகிறேன், நீ எங்கே தான் போய் போனேன்? அவன் நம்ம சொல்கிறதே, நான் ஒரு கிட்னாப்பர்கிட்ட மாட்டிக்கினேன், நான் முள்ள அங்கே வந்து உங்ககிட்ட பேசினேன் அப்படின்றான். ஓகே, இருங்க, நம்ம வந்து இந்த இது பேர்னா இது ஆம்பரை தூக்கி இங்கே வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இருங்க போவோம். போவோமா வேணாமா? ஓகே, போவோம், யாரு கேட்பா. ஓகே, இருங்க, முதல்ல அந்த மாதிரி ஃபிஷிங் ராடு எடுத்துருவோம் நண்பர்களே. ஃபிஷிங் ராடு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அதோ இருக்குது. ஸோ இந்த ஃபிஷிங் ராடு எடுக்கணும். சீக்கிரம். ஓகே, அவர் எங்கே இருக்கான்னு தெரில. பார்த்துட்டானா? பார்க்கல. ஓகே, இருங்க, நம்ம போவோம். இங்கே தான் இருக்குது சைக்கிள், சீக்கிரமாக போயிடலாம். ஐயோ, பார்த்துட்டான்டா. இருங்க, இது மேலே தூக்கி போட்டு விளாடும். வாடா. ஐயோ, என்னடா தூக்கி போட்டா அது வந்து கீழே ஊந்துச்சு. எங்கள் நண்பர்களே மாட்டிக்கினேன். ஓகே, சரி, அந்த ஃபிஷிங் ராட் அங்கே இருக்கட்டும். அது வேறு எடுக்கிறேன்ற பிள்ளைம் போய் மாட்டிக்கினேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஐயோ, இந்த மேப் வேறையா? ப்ளீஸ்டா. ஓகே, ஐயோ, டேய் வேணாண்டா. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அதுக்கெல்லாம் மாட்டியிருப்பேன். ஓகே, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இப்போ வந்து அந்த ஃபிஷிங் ராடு எங்கே போட்டேன், அது ஒரு. ஸோ இந்த ராடை வர எடுக்கணும். ஸோ சீக்கிரம் மாறா ஃபிஷிங் ராடுன்னு நான் சொன்னோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் தான் ஞாபகம் வருது. நல்ல சீரீஸ், அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிஷிங் ராட் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவோம். அப்புறமா இப்போ வந்து நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு கிளம்புறோம். ஓகே, ட்ரீ ஹவுஸ் தான் இருக்குது, அதனால் அது கொடுத்துருக்கேன். ஓகே, ட்ரீ ஹவுஸ் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறோம். சீக்கிரம் போடா. ஓகே, சேவ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது நண்பர்களே. ஸோ ஒரு நல்ல விஷயம் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம எதை எடுத்துகிட்டு போகலாம்? ஆமரை எடுத்துகிட்டு போவோம்.
திடீர்னு நம்ம நண்பன் இருக்கிற இடத்துல ஆனால் வந்துட்டானா இந்த ஆமரை வச்சு மண்டையில் அடிப்போம் ஏன்னா குறுக்க வந்தானா. ஓகே இருங்க. ஆஹா இங்கே எதுவும் இருக்குது. என்னதுடா அது? ஓ இந்த பொண்ணு அதான் சொன்னல எம்மான்ற பொண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்றானுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே வந்துருக்கோம். அதாவது எங்கள் சொல்ல டாம் நீ ஃபைனலி வந்துட்டியா? நான் நம்பன்னு சொல்கிறேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்னன்னு அவன் கேட்குறான். அதாவது இங்கே ஒரு முயல் மண்டை இருக்கான். அவன் தான் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கடத்துறான். இந்த ஊரில் நிறைய குழந்தைங்க காணாம போச்சுல அவனால தான் நினைக்கிறேன். அவன் என்னையும் கடத்திட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிட்டே இருக்காங்க. நீ அமைதியாரு. அவன் இங்கேயே வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க இங்கேயும் வந்துட்டான். ஃபாலோ பண்றியாடா பாடிஸோட பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். ஓகே அப்புறமா என்ன சொல்கிறேன், இப்போ இவன் இங்கேயும் வந்துட்டான். இப்போ எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா வேற காலைல தான் வருவாங்க. ஸோ அது வரைக்குமாவது நம்ம சர்வே பண்ணணும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் வந்து சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வேற இங்கே இருக்கான். அவன் பிடிச்சதுல நம்ம பிடிச்சிருவான் போல. இப்போ என்ன பண்ணுறது? அவன் சொல்கிறான், டேய் அதான் சொன்னல ஏதாவது பிளான் இருக்கா? யோசிடா டேய், மூளையை கொஞ்சம் கசக்கி யோசிடா. ஓகே அப்படின்றோம். இவன் என்ன சொல்கிறேன்னா, சரி எனக்கு ஒரு கிவ்வே கொஞ்சம் செகண்ட் கொடு, நான் கொஞ்சம் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதுறான். என்ன எழுதுறான்னு தெரில. என்ன எழுதுறா? ஓகே ஏதோ எழுதி கொடுக்குறான். நான் இதில் வந்து 6 பொருட்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு. நீ கொடுத்தனா நம்ம ஒளியறதுக்கு காலைல வரைக்கும் ஒளியறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுறான் அவன்கிட்ட இருந்து ஒளியறதுக்கு. ஸோ சீக்கிரமாக நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடு. அவன் நம்ம சொல்கிறான், நீ போய் எடுக்க வேண்டியதான். டே உனக்கே தெரியலடா நான் ரொம்ப பயந்தொழி. எனக்கு இந்த பேய் பார்த்தாலாம் ரொம்ப பயம். நம்ம சொல்கிறோம் ஓகே ட்ரை. நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம், நான் சப்போஸ் சொல்லனா என்னோட அதாவது சைக்கிளை நீயே எடுத்துக்கோ அப்படின்றான். நீ அப்படிலாம் சொல்லாதடா, நீ கண்டிப்பாக வந்துடுவேன், நான் பயம் இருக்கு, என்னை பயமுத்தாதன்றான். நான் ரொம்ப சொல்கிறேன், சும்மா நான் கிண்டல் தண்டா பண்ணேன் அப்படின்றோம். ஓகே டேய் இருங்க என்ன லிஸ்ட்டு கேட்டுருக்கேன்னு பார்ப்போம். பைனாகுலர்ஸ், பேட்ரி, ரோப்பு, நைல்ஸு, கேன்ஸு, ஆமர். ஓகே ஆமர் கையிலே இருக்குது. இந்த ஆமரை தூக்கி கொடுத்துருவோம். இதான் தம்பி ஆமர் வச்சுக்கோ. ஓகே மொத்தம் 6 பொருள் கேட்டிருக்கான்ல, 3 பொருள் இந்த வீடியோவில் கண்டுபிடிப்பான். அடுத்த பார்ட் 2ல் 3 பொருளை கண்டுபிடிப்பான். ரொம்ப பெருசாகிடும். எங்கே டெத் பார்க்குங்க என்ன சொல்கிறேன்னா, டெத் பார்க், ஐ லவ் திஸ் கேம். ஓகே இதை இவன் கேமாக ப்ளே பண்ணிருக்கானா. ஓகே இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு இங்கே எதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது உருப்படியே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே போடா சீக்கிரமாக போடா. இங்கே எதாவது இருக்காடா? இங்கே ஏதாவது சுற்றி பார்ப்போம். இங்கே எதாவது இருக்கா? என்னதுடா அது? நண்பர்கள் எதுவும் இருக்குது. என்னதுடா அது? ஃபிஷ்ஷிங் ராட். ஓகே இந்த இடத்துல எனக்கு ஃபிஷ்ஷிங் ராடு தேவைப்படுதுன்றான். ஓகே நம்ம எடுத்து ஃபிஷ்ஷிங் ராடை இந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வேறு எதாவது இருக்கா? இந்த இடத்துல சுடுற பயிற்சிலாம் பண்ணிருக்காங்க போல. கத்தி நைஃப். ஓகே நைஃப் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ்கெட்டில் வச்சு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏன்னா இந்த இடத்துல அவன் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவன் எங்கே ஒன்றா இருப்பான். ஓகே இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம குடுன்னு கிளம்பும் நண்பர்களே. இந்த பக்கம் போக முடியுமா என்ன? போக முடியுமா? போக முடியுது. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து வேகமாக கிளம்புவோம். அவன் வேறு எங்கே இருக்கானே தெரியல. பின்னாடி வந்து கோலத்தனமாக அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்கெட்டில் வச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இல்லை அந்த ராடை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோமா? ஓகே இதை வைப்பா. யாருக்கு வைப்பா? யாரும் இல்லைல்ல. அங்கே தான் நண்பர்களை போகிறான் அவன். ஓகே இங்கே என்ன இருக்குது? அதாவது சமந்தா ஸ்டோன். இந்த பொண்ணு பேர் வந்து சமந்தா. அவருக்கு 12 வயசு ஆகுது. அவனும் காணும் அப்படின்றாங்க. சமந்தாவா? என்னடா பேர் அது சமந்தா அப்படின்னு. ஓகே இருங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னே தெரியலையா. ஓகே இருங்க ஸ்கூல் போவோம். வாய்க்குள்ளே கொசு போயிடுச்சு நண்பர்களே. எப்படி ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரியல் லைஃப்ல எனக்கு ஜுரம். ஸோ அதனால் 3 நாள் ஆச்சு. நாளைக்கு தான் போய் ஆகணும். என்ன போகுதுன்னு தெரில. ஓகே இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம், ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஓகே என்ன சொல்கிறேன்னா, இல்லை நோ பீப்புள், நோ கிளாஸஸ். இது என்னோட எவ்வளோ நாள் தெரியுமா வரோம். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஸ்கூலில் வந்து யாருமே இல்லை. நினச்சா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்றான். டேய் தம்பி இது நிம்மதியாக இருக்காப்பா. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே இதை நைஃபை இங்கேயே போட்டு வேறு ஏதாவது பொருள் கிடையாதுன்னு போய் தேடுவோம் நண்பர்களே, தேடுவோம். ஓகே இங்கே வேறு ஏதாவது இருக்கா? ஓகே பேஸ்கெட் இருக்குது. பேஸ்கெட் பால். ஓகே பேஸ்கெட் பாலா ஏதோ ஒன்று. ஓகே இப்போ இதை வந்து இங்கே வச்சு கரெக்டாக அடிக்கணும். ஓகே அச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குடுன்னு மேலே போயிட்டு இங்கே இருக்க இந்த பிளாங்கை தள்ளி விட்டு ஸோ வந்து இங்கேருந்து நம்ம கீழே குதிக்கிறோம். ஸோ குஸ்தி இங்கே இருக்க நைஃபா. ஓகே நைஃப் எடுக்கிறோம். கரெக்டாக இப்போ நம்ம பிளான் படி போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்கே வெளில குதிரைங்க. செம்மையாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இதை கொடியை கட் பண்ணுறோம். இது வந்து ஸ்கூலோட ஃப்ளாகா. அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். இது ஒரு ஸ்கூலோட ஃப்ளாகா. ஓகே இதை கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி நம்ம இது பேக்கில் வச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது இங்கே கிடைக்குதா அப்படின்ற போய் பார்ப்போம். ஸோ வந்து வேறு ஏதாவது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? அங்கே எதுவும் ஜொலிக்குது. என்னது அது? போடு க்ரோபார் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம க்ரோபார் எடுத்துப்போம். இப்போ க்ரோபார் கிடச்சிருக்கு. இப்போ குடுகுடையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம பேஸ்கெட்டில் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் நண்பர்கள். இங்கேருந்து நம்ம கிளம்பி எங்கே போனான்னா லேயருக்கு போவோம். அவனோட இடத்துக்கு போய் அவனே போகணுன்ற மாதிரி அவன் இடத்துக்கு போவோம். ஸோ வந்து அவன் இடத்துக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இருங்க என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. ஓகே இப்போ நம்ம குடுன்னு போவோம். சீக்கிரண்டா. ஓகே அவன் இடத்துக்கு வந்தாச்சு.
இப்போ வந்து நம்ம என்னது அந்த குரோபார் எடுத்துப்போம். ஃபிஷிங் ராட் எடுக்காதடா, குரோபாரா. ஓகே, குரோபார் எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம குரோபார் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறா, ஏதோ டனல் மாதிரி போகுது. எல்லாம் இந்த டெத் பார்க்லேயே இந்த மாதிரி டனலை கொண்டு வந்திருக்கானுங்க. அது லைட்டாக கொஞ்சம் ஃபீல் அடிக்குது. ஓகே, இப்போ இருங்க ரைட்டு பக்கம் போயிருங்க. இல்லை ரைட் லெஃப்ட், அது ஓகே வாய் ரொம்ப குழந்தை. திரும்ப லெஃப்ட்டே போவோம், ஒரே பாதையில் போவோம். லெஃப்ட்டு எத்தனை லெஃப்ட் கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் எடுத்துருங்க. ஓகே, ஏதோ ஒரு கரெக்டான பாதையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே எங்கே போகுது, எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஓப்பன் த டோரா. ஓகே, சீக்கிரம் வாடா, மேலே வாடா. ஓகே நண்பருக்கு நைல்ஸுக்கு கிடச்சிருச்சு. அவன் கேட்ட நைல்ஸ். அவன் 6 பொருளில் நம்ம 3 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா நம்ம பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். எப்படி லென்த்தை பொறுத்து பார்ட் 2 லென்த்தை பொறுத்து தான். ஓகே, அவன் வர அங்கே இருக்கான். அம்மா அவுட். நீ என்னை பார்த்து பயப்படாதன்றா. டேய் நான் உன்னை பார்த்து பயப்படுறேன் நடங்க. டேய், நான் வந்து தைரியமாக சுற்றி நிற்கிறேன். நீ முடிஞ்சா பிடிச்சிக்கிடா என்ன. நான் தான் சொல்கிறேன்ல, முடிஞ்சா என்ன என் மேலே கை வைடா. நீ ஏன் நான் பார்த்துக்கடா, கை வைடா. நான் பயப்படுறேண்ணா, எனக்கு உன் மேலே பயம். சின்ன பையன் மாதிரி பேசுகிறான் நண்பர்களே அவன். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரீ ஹவுஸ் போயிருக்கோம். ட்ரீ ஹவுஸ் ட்ரீ ஹவுஸுக்கு வந்தாச்சு. ஓகே, இருங்க நம்ம பார்ட் 2லாம் போனால் வேணாம். இதுலேயே முடிச்சிடலாம். ஸோ வந்து ஒரு 30 நிமிஷம் தான் வரும். இது எதுக்கு பார்ட் 2லாம் போட்டுக்கின்னு ஒரேடியாக இந்த கேம் முடிச்சிருவோம் நண்பர்களே. ஓகே இருங்க, இப்போ மேலே போகிறோம். சீக்கிரம் போடா. ஆயே, எங்க நண்பர் சுத்திட்டான். டேய், கொலகார பாவி, என் நண்பரை கொண்டாங்க. இருங்க உயிரோட இருக்கா. அசைவு இருக்கு. அவன் ஏன்ச்சிக்கிறா. என்ன நடந்தது? ஓ, நான் தூங்கிட்டானா? நான் பர்கர்ல இருக்க இது தக்காளி சாஸ்டா அது அப்படின்றான். டேய் கொலகார பாவிச்சு, எப்படி சொல்றது, 5 நிமிஷத்துல பயம் பூத்திட்டான் நண்பர்களே. ஓகே, இப்போ நம்ம பார்த்து போனோம். ஏன்னா வந்து நான் பயப்பில்ல, ஆக்சுவலாக நான் பயப்பில்ல தான். இருந்தாலும் பின்னாடி ஒரு மியூசிக் போட்டானுங்க, டொடுன்னு ஒரு மியூசிக். பார்த்து பயன்ட்டேன். சி ஏங்க, பின்னாடி வந்து இவன் வேற பயம் பூத்தினான். ஒயபிளாட் ஆச்சு, செவ்வுள்ளே ஒரு அடி ஆச்சு நண்பர்களே. சரியான அடி, சரியான வலி நண்பர்களே, எப்படி சொல்கிறது. ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம போவோம். இட்ஸ் பிளாக்குடுன்னு வருது. இது பிளாக்குடுன்னு வருதா? ஓகே இருங்க, இங்கே ஏதாவது இருக்கு, ஒரு வழி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது ஏதோ டனல் மாதிரி போகுது. என்ன டனல் தான் தெரில. சீரம் பார்த்து போடா. ஓகே, எங்கேயோ வெளியே போயின்னுக்குறோம். எங்கே போகிறோன்னு தெரில. ஓகேங்க, எங்கேயோ வெளியே வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமா? அடடா, இப்படி வச்சா எப்பட்றா? நான் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரோ பிளேயர் தான், அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வச்சுருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்து போனோம் நண்பர்களே. இப்போ சைக்கிள் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அதை வேறு தெரியணும். ஓகே, சைக்கிள் எங்கடா இருக்குது? ஓகே, ஆஹா, இவன் இங்கே தான் இருக்கான். கிட்னாப்பர் இங்கே தான் இருக்கான். கொலகார அப்பாவி முன்னாடியே தொத்தின்னு வரான் நண்பர்களே. ஓகே, ட்ரீ ஹவுஸுக்கு போவோம். ட்ரீ ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம். மொத்தம் 5 நாள். அவன் ஒரு நாள் புடிச்சிட்டான், இன்னும் 4 நாள் இருக்குது. ஓகே, இங்கே என்னது ராடா? ஓகே, ராடு, ஃபிஷிங் ராடு இங்கே இருக்கட்டும். ஸோ முதல்ல நைல்ஸ் எடுத்துன்னு போயிட்டு மேலே குத்துருவோம். சீக்கிரமாக போடா. இப்போ நம்ம பார்ட் 2 முடிச்சிச்சு. பார்ட் 1 முடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய லென்த்தாக ஒன்றும் போகல. பார்ட் 1 இதோட முடிச்சலாம் நண்பர்களே. ஸோ வந்து 3 பொருள் எடுத்துடும். பார்ட் 2வில் வந்து மீதி இன்னும் 3 பொருள் எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேன்ஸு, பேட்ரி, பைனாகுலர்ஸ் இது 3 மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நம்ம பார்ட் 2வில் எடுப்போம். பாய். பார்ட் 2வில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.